நீங்க என்னமோ சொன்னீங்களே சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருக்கட்டும் குஷி சார். நான் வந்து சீக்கிரம் வாங்கப்பா. கொன்னுட்டல, உன் பாட்டியை கொன்னுட்டலடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏன்டா ஏன் இப்படி பண்ண? ஏன் யுவன் சொல்லுடா. நான் உங்களை கொண்டதை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, நான் கொண்டதை பாத்தீங்களா? நான் உங்களை கத்தி எடுத்து குத்தந்த நீங்க பாத்தீங்களா? முதல்ல முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. பாட்டியை நான் கொல்லல, என் கையால நான் கொல்லல. என்ன இருந்தாலும் அவங்க என் பாட்டி மேல எனக்கு அதிக பாசம் இருக்கு. மத்தவங்களோட அதிகமா இருக்கீங்க, உங்களோட எனக்கு அதிகமா இருக்கு. அவங்க மேல கோவப்படுறது வேற. அதுக்கு நீ என் பாட்டியை நானே கொன்னுடுவேன்? அவங்கள நான் எப்படி கொள்ளுவேன்? அவங்களை கொண்டு நாள்ல யுவன், நீ என்ன செய்வ என்ன செய்ய மாட்டேன்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியும்டா. யுவன், ஏண்டா எதுக்காகடா பாட்டிய கொலை பண்ண? அவங்க என்னடா பண்ணாங்க? சொந்த பாட்டியவே கொன்னுட்டியடா. அவங்கள கொன்னதுனால உனக்கு என்னடா கிடைச்சது? அப்படி சொல்லுடா, கேக்குறேன்ல. அம்மா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளுங்கம்மா. உங்க மேல ப்ராமிஸா பாட்டிய என் கையால பாட்டியை நான் கொல்லவே இல்லை. தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க. என் பாட்டி எப்படி முதல்ல எனக்கு அவங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? நான் எப்படி அவங்களை கொள்ளுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் அப்ப கோவமா இருந்தேன். அப்ப அவங்கள சும்மா டென்ஷன்ல பயமுறுத்தின, அவ்வளவுதான். அவங்க அதுக்கு பயந்து போய் ரோட்ல ஓடினாங்க. நான் அவங்கள துரத்திக்கிட்டு பின்னாடி ஓடினேன். ஒரு கார் அவங்கள இடிச்சுட்டு போயிடுச்சு. இது ஏன் தப்பு கிடையாது இல்லம்மா. அது ஒரு ஆக்சிடென்ட். நான் அவங்கள கொலை பண்ணல. என் பாட்டியை நான் கொல்லலமா. பட் ஐ ஸ்வேர்மா, சத்தியம் பண்ணி சொல்றேன், என் பாட்டி இடிச்சு கொண்ட யாரா இருந்தாலும் அவங்கள உயிரோட விட மாட்டேன். அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். சத்தியமா கொண்டுடுவேன். போதுமா? ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க என்ன அனாதையாக்கிட்டு அவங்க போயிட்டாங்கடா. அம்மா, எங்க பாரு குஷி, நீ பயந்து போயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்ப கண்டிப்பா உன்னோட பேர் வெளியே வரும். அதுக்கு முன்னாடி நீயே போய் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை குறையும்ல. பாட்டிய நீதான் காரல இடிச்சு கொன்னு சொல்லிடு. வேற என்ன? அப்பா, நான் இடிச்சு பாட்டி சாகல. Are you sure குஷி? I'm sure. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பாட்டி 11 மணிக்கு இறந்திருக்காங்க. ஆனா 11 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தேன். ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த விஷயம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் இங்க உட்காந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது டைம் எழுதுறதுக்காக கிளாக்க பார்த்தேன். அப்ப கிளாக்ல 11 மணி. நீ சொல்றது உண்மைதானா குஷி? ஆமாப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் காருக்கு முன்னாடி வந்து விழுந்தாங்கல்ல, அது பரிபாட்டி கிடையாது. பரிபாட்டியை நான் இடிக்கல, அவங்கள வேற யாரும் இடிச்சிருக்காங்க. ராதிகா, ராதிகா தண்ணி குடி. ராதிகா, இந்த தண்ணி அது குடி. இல்ல அப்படின்னா உன் ஹெல்த் கெட்டு போயிடும். உன் ஹெல்த் இப்ப பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணி குடி. அம்மா உட்காருங்க, உட்காருங்க.
அம்மா, ராதிகாவை பார்த்துக்கோங்க. என்னன்னு தெரியல, மனசு கனமா இருக்கு. நான் பாட்டியை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். கடைசி ஒரு தடவை நான் அவங்களை கட்டி பிடிக்கணும். அவங்க என்னோட பாட்டி. உங்களுக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நான் தான் உங்களை கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா பாட்டி? எனக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் கூட கொடுக்கலையே. நீங்க எதுக்காக தேவையில்லாம மானஸ் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடணும்? அதுவும் ஏறும்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நான் பேசினதை ஒட்டி கேட்டீங்க. நீங்க ஒட்டி கேட்ட கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் விட்டுருவேன். அது உங்களோட வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்க முடியுதுன்னு எதுக்கு என் முன்னாடி வந்து தண்டோர போட்டு கத்துனீங்க? எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க பாட்டி? உங்க பேரங்கிட்ட நீங்க அந்த மாதிரியா பேசுவீங்க? ஏன் முன்னாடியே ராதாவை மோகினி ஒன்னா சேர்த்து வைப்படி என்கிட்டயே சொல்றீங்க? இல்ல நீங்க மறந்துட்டீங்களா நான் ராதிகாவை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு? இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராதிகா மேல நான் பைத்தியம் இருக்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க? அவளை என் பார்வையை விட்டு என்ன விளக்கூடாதுன்னு இருக்கா. அவளை என் வாழ்க்கையை விட்டே விளக்கிறவனு என்கிட்டயே வந்து சொல்றீங்களே, அதை நான் எப்படி தாங்குவேன்? எப்படி அதை நான் பொறுத்துக்கிட்டு போவேன்? அந்த டைம்ல எனக்கு வேற வழி தெரியலையே. உங்களை கொல்றதானே எனக்கு ஒரே வழியா தெரிஞ்சது. ஆக்சுவலி நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சு உங்களை கொல்லல பாட்டி. எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால வேற வழி தெரியாம உங்களை கொல்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல பாட்டி. பாட்டி கோஆபரேட் பண்ணுங்க பாட்டி, ப்ளீஸ். கொஞ்சம் அசையாம இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான், ஓவர். இங்க பாருங்க, கொஞ்சம் இருங்க. போங்க போங்க போங்க, உட்காருங்க. ஐயோ கடவுளே, நான் ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ள எவ்வளவு சத்தம், எவ்வளவு கதறல், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். உள்ள போட்டாச்சு, பெங்க கூட்டு போறது. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்குள்ள போய் நிதானமா தண்ணி குடிக்கிறேன். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு இந்த அழகான இளமையில இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்களே, ஏன் கடவுளே சோர்வா இருக்கு. ஏற்கனவே வேலை வேலைன்னு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஓடி உழைக்கிறேன். இதுனா கஷ்டம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணலான்னு நிதானமா உட்காந்து யோசிக்கணும். 12 மணி நேரம் ஓடி ஓடி வேலை செஞ்சா எப்படி ஒழுங்கா உட்காந்து யோசிக்க கூட வரும்? சூப்பர். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதிப்பிற்குரிய மோகன் அவர்களின் வீட்டில் யாரும் இல்லை. சாரு வெளியே போயிருக்காரு, ஆனா யார் கூட போயிருக்காருன்னு தெரியலையே. மேலும் அவரை விட மிக மதிப்பும் மரியாதையும் மிக்கவர் அஜித் அவர்கள் மற்றும் அண்ணி கீர்த்தி அவர்களும் வீட்டில் இல்லை.
அப்போ சிறுமிகள் தனியா இருக்காங்க. ஷாலினி மொபைலை வச்சுட்டு பாலை குடி. நான் மேல போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? நான் எக்ஸாக்ட்லி எப்படி பிளான் பண்ணனோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. கோஷே என்கிட்ட ஓடி வந்தா, நடுங்கிக்கிட்ட. உதவி பண்றீங்களான்னு கேட்டா. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அவளை தூண்டி விட்டேன் போக சொல்லி. உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல, போய் கார்ல உட்காரு, உன் தங்கச்சியும் கூட்டு வந்து உட்காரவை, நீ ஏன் காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னா அவளும் போயிட்டா. ஆனா போற வழியில வலையை விரிச்சு வச்சிருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? ஏற்படலாம். ரெடியாடா? ரெடியா இருக்கு சார். வேலையை கரெக்டா முடிச்சிருவல்ல? உன் கையெல்லாம் நடுங்காதல்ல? வேலையை பிசிறில்லாம முடி. அப்போதான் அதுக்கேற்ற பணம் கிடைக்கும். ரியாக்ஷன் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணதா, ஃபோக்கஸ் வேலையில் இருக்கட்டும். வந்துகிட்டு இருக்கா, சின்னதாக கூட தப்பு வரக்கூடாது. ஏன் இங்க ஒரே புகையா இருக்கு? என்னது? செத்துட்டாங்க. கொன்னுட்டியா? நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா உன் மேல போலீஸ் கேஸ் ஆயிடும். உன்னை ஜெயில போட்டுருவாங்க. நான் சொல்றதை கேளு, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீ போ. நான் பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டான். அவதான் உங்களை கொண்டுட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்க பாட்டி? நான் கூட இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல ஏதாவது கேம்ல தோத்து போகும்போது அப்படியே மூஞ்ச தொங்க வச்சுட்டு வீட்டுக்கு வருவேன்ல. அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன பார்த்து பரவாயில்ல பக்கண்ணா, கடவுள் என்ன பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்குன்னு சொல்வீங்களா? அப்ப கண்டிப்பா இது நடந்ததுல ஒரு நல்லது இருக்குல்ல பாட்டி? நீங்க மறுகையா அண்ட் உங்களை கொன்னதுக்கான பழிய அந்த சுண்டல் இருக்குல்ல, அது மேல விடும். பக்கா பிளான்ல. குட் நியூஸ் தானே? வேலை முடிஞ்சது சார். அந்த பொண்ணு இங்க இருந்து போயிட்டான். தான் யாரையோ இடிச்சு கொண்டுட்டோன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா இங்க சிசிடிவியே கிடையாது. ஓகே, சூப்பர். குட். மோவனைகிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப பெருசா பேசல. ஹலோ அங்கிள், நீங்க வேலைக்கு போயிடுங்க. எங்க அப்பனை பத்தி உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் நாலு இருக்குவானுங்க. திமிர்ல தானே இறங்கிடும். உனக்கு தெரியாதுல்ல என்ன பத்தி. ஆனா எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கம்பி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிற குஷியை நான் பார்த்தே ஆகணும். கை கள்ள அப்படி நடுங்குள்ள. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பாட்டி? எனக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம். எனக்கு வேற வழி கிடைக்கல பாட்டி.
அவ்வளவுதான் முடிய போகுது. ஓ ஓ பாட்டி இருங்க. எஸ், ஏன் அவசரப்படுறீங்க பாட்டி? பொறுமையா தான் அவுக்க முடியும். அவுக்குற அவ்வளவுதான் அவுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா அவுக்கலாம் பாட்டி. அவ்வளவுதான். பாட்டி அந்த மேக்கப் போட்டு மூஞ்ச காட்டுங்க. திரும்புங்க. அட ஒரு தடவை இந்த பக்கம் பாருங்க. ஸ்மைல். எங்க சிரிச்ச முகமா இருப்பீங்களே, காட்டுங்க அத. எஸ். நீ ஒரு கொலைகாரன்டா. நீ என்னையே கொல்லணும்னு நினைக்கிறல்ல? நீ யாரா என்ன கொல்றதுக்கு? நான் யாருன்னு நினைச்ச பரிடா பரி. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எனக்கு ரெண்டு ஸ்லிப் டிஸ்க் இருக்கு பாட்டி. அது என்னன்னா, இப்போ நான் உங்களை விட்டுடுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. இந்த வில்லன் ரோல் பண்ணி பண்ணி எனக்கு அப்படியே போர் அடிச்சு போச்சு. வேண்டாம் எனக்கு. இப்ப நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம். அதனாலதான் நான் உங்களை இதுக்கு மேல உங்களுக்கு எங்க போகணுமோ, மீடியா கிட்ட போகணுமா, போலீஸ் கிட்ட போகணுமா, ராதிகா கிட்ட போகணுமா, யார்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் லவுட் ஸ்பீக்கர் வச்சு நல்லா கத்துங்க. என் பேரு இவன் ஒரு அரக்கன், இவன் ஒரு அரக்கன் அப்படின்னு போய் கத்துங்க. ப்ராப்ளமே இல்ல. இதெல்லாம் பண்ணி பண்ணி எனக்கே வெறுத்து போச்சு பாட்டி. இதெல்லாம் தினமும் காலையில எழுந்த திட்டம் போடுறது, சூழ்ச்சி போடுறது, இதெல்லாம் பண்ணி முடியல என்னால. விட்டுறேன். இப்போ நீங்க ஃப்ரீ போங்க. உங்களை தடுக்க மாட்டேன் பாட்டி. சத்தியமா தான். போங்க. இது பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இங்கிட்டு போங்க. இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அங்க ரைட் ஹேண்ட் சைட்லயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போங்க இந்த பக்கம் போங்க. அட போங்க பாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு தப்பா சொல்ல போறேன்? ஜாமத்தான பாட்டி. அடுத்து என்ன பண்றது? என்ன பண்ண பாட்டி டைம் அவ்வளவுதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ண. கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண. நீ என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. கார் அப்படியே ஓட்டிட்டு போனோம். ஏன் பாட்டி ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீ வேகமா காரை ஓட்டிட்டு போய் எங்க சிசிடிவி இருக்கோ அங்க வச்சு அவங்களை இடிக்கணும். அங்க வச்சு அவங்களை இடிச்சாதான் ஃபுட்டேஜ் கரெக்டா வரும். சிசிடிவி கேமரா எங்க இருக்குன்றத நீ பாக்குறியோ அங்க உன் முகத்தை நீ மறைச்சிக்கோ. அதாவது முடி வச்சிருக்கிய மறைச்சிக்கோ. ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் கீழே இறங்க. ரொம்பலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். டப்புன்னு கார்ல ஏறிட்டு கிளம்பிட்டே இரு. கரெக்டா பண்ணிடுவல்ல? ஆல் ரைட். உண்மை எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்ல பாட்டி? இந்த முழு உண்மை எப்போ யாருக்கும் தெரியறதே இல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? என் உண்மையெல்லாம் கேட்டுட்டு அதை வெளியே போய் சொல்ல போறா அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? செத்துட்டீங்க. பாவம், இப்போ உங்க சாவோட உண்மை யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. உங்களை கொன்னதுக்கான பொய்யான பழி அந்த சுண்டலி மேடம். அவ ஜெயிலுக்கு போயிடுவா. மோகன் முதரா பிருந்தாவனுக்கு போயிடுவா. ராதிகா என்கிட்ட வந்துருவா. நான் உங்ககிட்டயே ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ராதிகா எனக்கு மட்டும்தான். என்ன தவிர வேற யாருக்கும் அவ சொந்தமாக முடியாத. சொந்தமாகறதுக்கு நான் விடவும் மாட்டேன். ஃபேண்டாஸ்டிக் பிளான் பண்ணியிருக்கேன்.
எந்த அளவுக்கு நான் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் சுத்தி 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 முயற்சி பண்ணாலும் நான் போட்ட பிளான ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, இப்ப நாளைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதோட ஃபுட்டேஜ் நாளைக்கு என் கையில வந்துடும். அந்த ஃபுட்டேஜ் மூலியமா ப்ரூவ் ஆயிடும் அந்த குஷிதை ஆக்சிடென்ட் பண்ணான்னு. ஆக்சுவலி எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நேரா ஜெயிலுக்கு தான் என் பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஆனா பாட்டி, எது எப்படி இருந்தாலும் என் சொந்த பாட்டி என்னை விட்டு போயிட்டாங்கன்ற வருத்தம் எனக்கு இருக்கதான் செய்யுது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? உங்களோட அந்த அழகான சிரிப்பு, அந்த ஸ்மைல், எப்பவும் அதான் உங்களுக்கு அழகாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்த ஜென்மத்திலே நான் தான் உங்களுக்கு பேரனா இருக்கணும்.